ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா எங்க அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியோட லீசிங் ஆஃபீஸோட லான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா வெரி ஹியூமரஸ் கே. இப்போ இங்க ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுனால எங்க அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில ஃபால் ஃபாண்டு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் ஃபாண்டூஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு அமெரிக்கால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபால் ஃபாண்டு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது. என்னென்ன ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அபார்ட்மெண்ட் லான்ச் என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளார்ஸ்லாம் டெக்கரேஷனுக்கு வச்சிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டைன் வச்சிருக்காங்க. அப்புறமா பிரெட்சல், மார்ஷ்மெலோஸ், ப்ரௌனி பைட்ஸ், ரைஸ் கிரிஸ்ப், ஒரியோ பிஸ்கெட், அப்புறம் கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், பனானா எல்லாம் வச்சுருந்தாங்க. டெரி சாக்லேட் ஃபவுண்டைன் பார்த்தவனே எக்ஸைட் ஆகி அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் அவனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நானும் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு ப்ரௌனி பைட்ஸ், ரைஸ் கிரிஸ்ப் அண்ட் தென் ஒரியோ பிஸ்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இல்லை ஸ்ட்ராபெரியில் வந்து ஆரஞ்சு கேரமல் டிப் பண்ணி சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணுறேன். நிஜமாவே சூப்பராக இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ மார்ஷ்மெலோஸ், ஃபஸ்ட்டு சாக்லேட், நெக்ஸ்ட்டு வந்து கேரமல் ட்ரை பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக ஆரஞ்சு எல்லா ஃப்ரூட்ஸோடையுமே சூப்பராக இருந்துச்சு. 3 ஃப்ளேவரை ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி மார்ஷ்மெலோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்தியாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. நான் வாங்கின ப்ராடக்ட் சரியில்லையா என்னன்றது தெரியல. பட் நிஜமாவே சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்கு. அண்ட் தென் கேரமல் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால சாக்லேட் பெட்டராக ஃபீல் பண்ண முடியுது. சாக்லேட்டில் கொஞ்சம் அந்த கசப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் லெவல் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட் லான்ச்சை சுற்றி காட்டுறேன். ஓவராலாகவே எங்கள் அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரெசிடென்ட்ஸ் வந்து யார் வேணாலும் வந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஃபுட். எங்கள் அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் எல்லார் வீட்லேயுமே மினிமம் 3 to 4 பெட்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஜிம்மோட என்ட்ரன்ஸ். அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். ரெசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்காகவும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் எப்பவுமே ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது லீசிங் ஆஃபீஸோட ரிசப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டிஸ் இருக்குது. காஃபி, ஐஸ் காஃபி, சாய் லாட்டே, ஹாட் வாட்டர், ஹாட் சாக்லேட். நான் ஐஸ் காஃபி செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஃபிக்கான கப்ஸ், லிட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு கப் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் சிரப் வச்சுருக்காங்க. ஹேசல்நட், கேரமல் அண்ட் தென் ஸ்ட்ராபெரி அண்ட் தென் கோகனட் சிரப் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. இந்த காஃபி எடுக்க போகிறேன் நான். சுட சுட காஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் செலக்ட் பண்ணது ஐஸ் கூல் காஃபி. பட் ஹாட்டாக தான் இருக்குது. நம்ம தான் ஐஸ் கியூப்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். சரி, ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். லீசிங் ஆஃபீஸும் லான்ச்சும் மார்னிங் 9 to 6 வரைக்கும் எப்பவுமே ஓப்பனில் இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற காஃபி ஆர் டீ, கூல்ட்ரிங்க்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் பால், அப்புறம் விப்பிங் க்ரீம், ஸ்ட்ராபெரிஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே கோக், பெப்சி, ஸ்ப்ரைட் அது மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் லேட்டாக வந்ததுனால மைட் பி எல்லாம் காலியாயிருக்கும்.
டெரி அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்நாக்ஸ்லாம் மறுபடியும் கண்டினியூ பண்ண வந்தாச்சு. சாக்லேட் அண்ட் ரெகுலர் கேரமலை விட ஆரஞ்சு கேரமல் நிஜமாவே சூப்பராக இருக்கு. ஸ்ட்ராபெரி காம்பினேஷனோடவும் நல்லா இருக்கு, மார்ஷ்மெல்லோடவும் நல்லா இருக்கு. ரைஸ் கிரிப்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ரைஸ் கிரிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இது நம்ம ஊர்ல பொரி சாப்பிடுவோம்ல, பொரி உருண்டை, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. பொரி உருண்டையே தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிரெட்சல்ஸ். எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது. ஃபெமிலியர் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். எல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த முறுக்கு ஃப்ளேவர் மாதிரியும் ஃபீல் ஆகுது. நிஜமாவே சூப்பரா இருக்கு. இந்தியாவில் நம்ம முறுக்கு, மிக்சர், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் முறுக்கு கிடைச்ச மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வீடியோவை விட சோறு தான் முக்கியம், வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி சின்சியரா வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மூட்டையும் கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அமெரிக்கா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், vlog, ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.